Hey guys, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Curaல ஒரு சின்ன செட்டிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த செட்டிங்ஸால் நம்மளோட பிரிண்ட், அதாவது இந்த மைனூட் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மைனூட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்க இடத்துல வந்து ஸ்ட்ரென்த்தை மட்டும் அந்த பர்டிகுலர் பிளேஸில் ஸ்ட்ரென்த்தை அதிகமாகப்படுத்தலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இதில் வந்து நமக்கு சப்போர்ட் பிளாக்கர் அப்படின்னு ஒன்று இருக்குதா, அந்த சப்போர்ட் பிளாக்கர் வச்சு தான் சேஞ்ச் பண்ணோம். ஸோ அந்த சப்போர்ட் பிளாக்கரை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். வேர் இஸ் தட் சப்போர்ட் பிளாக்கர்? இந்த இந்த பிளேஸில் தெரியுது தான் சப்போர்ட் பிளாக்கர். ஸோ இந்த சப்போர்ட் பிளாக்கர் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பெருசாக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இதை காமிச்சிடுறேன். ப்ரிவ்யூவில் அதோட லேயர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபுல் டென்சிட்டி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபுல் டென்சிட்டி கொடுத்துருக்கேன். ஃபுல் டென்சிட்டி தேவையில்லை. ஓகே, தென் இன்ஃபில் டென்சிட்டி 20 கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 லேயர் ஹைட்டில், அதாவது 20 இன்ஃபில்லில் நம்ம இதை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு கேப் இருக்குது. ஸோ அதே இது இந்த லேயர் இந்த டென்சிட்டியில் நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு பாட்டம், அதாவது பாடி வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். பட் இந்த இயர் பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா, இயர் பொசிஷன் அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா அப்படின்னு தெரியாது. அதுவும் இல்லாமல் இந்த ஹேண்டிலும் அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுதான் இந்த சப்போர்ட் பிளாக்கர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சப்போர்ட் பிளாக்கர் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பிளாக்கரோட சைஸ் இப்போ ஃபஸ்ட்டு கூட்டுறேன். யூனிஃபார்ம் ஸ்னாப்பிங் எடுத்து விட்டோம்னா அது எந்த அளவுக்கு கூடணுமோ அந்த அளவுக்கு மட்டும், அதாவது எந்த சைடு கூடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் கூடும். ஸோ அந்த மாதிரி தென் இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டைரெக்டாக இந்த மாதிரி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்படி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். என்னோடய ஃபிலமெண்ட் எதுவும், அதாவது ஆக்சுவலாக என்னோடய மாடலில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு திங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பெர் மாடல் செட்டிங் அப்படின்னு ஒன்று உண்டு. என்ன இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பெர் மாடல் செட்டிங். ஸோ இப்போது என்னோடய பிளாட்ஃபார்மில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒன்று அந்த கரடியும், ரெண்டாவது இந்த சப்போர்ட் பிளாக்கும் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட் பிளாக்கில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, செட்டிங்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறேன். மாடிஃபை செட்டிங்ஸ் ஃபார் இன்ஃபில் ஆர் அதர் மாடல். இதில் வந்து இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். இப்போ இந்த செட்டிங்ஸில் போயிட்டு இன்ஃபிலை வந்து 100 அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்ன ஆகும்னு பாருங்கள். ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ காமிக்கிறேன். ஸோ வெயிட், எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓ சாரி, செட்டிங்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும், தப்பு பண்ணிட்டேனே. ஓகே, செட்டிங் செலக்ட் பண்ணுறேன். செட்டிங் செலக்ட் பண்ணுறதுல என்ன செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்ஃபில் டென்சிட்டி அண்ட் இன்ஃபில் பேட்டர்ன் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ரெண்டு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் என்ன பண்ணணும், இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும். செட்டிங்ஸ் அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும், இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல நான் 50 கொடுக்குறேன். ஓகே, தென் சிக்ஸாக் பேட்டர்னுக்கு பதில் கைராய்டு கொடுக்கலாம், பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு பாருங்கள். அதாவது கீழே இருக்க பொசிஷன் ஃபுல்லுமே அந்த கரடியோட செட்டிங். தென் இந்த பிளாக் உள்ளே என்ட்ரு ஆகிறப்போ செட்டிங்ஸ் அப்படி சேஞ்ச் ஆகும். அதை மட்டும் பாருங்கள். கைராய்டு செட்டிங்காக மாறிடுச்சா. இங்கே பிளாக் கீழே வந்து சிக்ஸாக் பேட்டர்னில் வச்சுருக்கேன். பிளாக்குக்கு மேலே வந்ததுக்கப்புறம்
கைராய்டாக மாறிடுச்சு. ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் செட்டிங்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த சைடு கை வந்து இந்த மாதிரி ஓவர் ஹேங் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இது சப்போர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போர்ட்டாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ரொட்டேஷன் மட்டும் ரொட்டேட் பண்ணிட்டு தென் எந்த இடத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு மூவ் பண்ணி வச்சுட்டு எந்த மாதிரி பேட்டர்ன்லனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய செட்டிங்ஸ் உண்டு. அந்த செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உள்ளே போயிட்டு பிரிண்டர் சப்போர்ட், டோன் சப்போர்ட், ஓவர்லேப், இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கும், அதாவது நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். இதை கோ த்ரூ பண்ணுங்கள். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தென் அதில் நம்ம பிரிண்ட் ஸ்பீடை கூட சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த செட்டிங்ஸில் வந்து நிறைய இருக்குது. ட்ரீ சப்போர்ட் இருக்குது, பிரிண்ட் ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இருக்குது, டாப் லேயர், பாட்டம், அயனிங் சப்போர்ட், நிறைய இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு லேயர்ஸையும் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஆப்ஜெக்டை வந்து பெர்ஃபெக்ஷன், அதாவது ஸ்ட்ரென்த்லேயும் அக்யூரேசிலையும் நம்ம நல்லாவே கொண்டு வரலாம். ஸோ அதை மட்டும்தான், அதான் இப்போதைக்கு நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு சின்ன ட்ரிக். இந்த ட்ரிக்கை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் அவ்வளோதான். செட்டிங்ஸ் சிம்பிள். இது நீங்கள் எந்த மாதிரினாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாக்கை வெர்டிக்கலாக வச்சுக்கலாம், எந்த மாதிரினாலும் வச்சுக்கலாம். இப்படி வெர்டிக்கலாக வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ட்ரை லாஸ்ட்டாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது இந்த இடத்துல கைராய்டு, இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜிக்ஸாக் பேட்டர்ன். இப்போ எனக்கு இந்த வாழையை நான் இன்னொரு செட்டிங்ஸ்க்கு மாற்றலாம். அதாவது மிரர் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா மிரர் கொடுத்தேன் அப்படின்னா இன்னொரு பொசிஷன் கிடைக்கும் எனக்கு. இன்னொரு இடத்துல கிடைக்குது. அதுக்கு பதில் நான் இதை வந்து டபுள் ஆக்குறேன். இந்த மாடலில் வந்து ஹவு டு மல்டிப்ளை மல்டிப்ளை பண்ணுறேன். கூட ஒரு மாடல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அந்த மாடல் வந்துடுச்சு. அந்த மாடல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி உள்ளே எடுக்கிறேன். உள்ளே எடுத்து கொஞ்சம் வேறு பொசிஷன். ஸோ இந்த இடத்துல நான் வேறு ஒரு செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறேன். பெர் மாடல் செட்டிங் போகிறோம். இந்த இடத்துல கைராய்டுக்கு பதில் குவார்ட்டர் கியூபிக் வைக்கலாம். ஸோ குவார்ட்டர் கியூபிக் வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். குவார்ட்டர் கியூபிக் வச்சுட்டேன். இங்கே ஒரு இன்ஃபில், இங்கே ஒரு இன்ஃபில், இங்கே ஒரு இன்ஃபில். ஸோ 3 இன்ஃபில் இருக்குது. அது நீங்கள் எந்த மாதிரினாலும் ப்ளே பண்ணிக்கலாம். இதில் நிறையா கிறிஸ் கிராஸ் 3D இந்த மாதிரி நிறைய இன்ஃபில் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இன்ஃபில்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இது மூலமாக நம்மளோட 3D பிரிண்டர் பார்ட்டோட ஸ்ட்ரென்த்தையும் திக்னஸையும் நம்ம எவ்வளோ கூட்டணுனாலும் கூட்டிக்கலாம். ஸோ அதுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த செட்டிங்ஸை நீங்கள் எங்கே இப்போ பாட்டமில் வந்து நமக்கு பேஸ் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால் அந்த இடத்துல இந்த மாதிரி செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் இந்த காது பக்கம் ஈஸியாக உடஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காதில் மட்டும் இந்த மாதிரி செட்டிங்ஸை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்மளோட மெட்டீரியல் அண்ட் ப்ராடக்ட்ஸ் சேஃபாக இருக்கும், ஒர்த்தாக இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். தென் Cura பற்றி வேறு எதுவும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த சேனலில் 3D பிரிண்டிங் பற்றி எல்லாமே சொல்கிறேன். ஸோ அதுக்கு உரிய சாஃப்ட்வேர்ஸ், கைடு அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே இந்த சேனலில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on the next video. Bye.